அன்புக்குரியவர்களே, இந்த பெரிய வியாழக்கிழமை நற்கருணை இடமாற்று பவனி முடிந்தவுடன் எதற்காக இந்த நற்கருணை ஆராதனை? இந்த நற்கருணை ஆராதனையுடைய நோக்கம் என்ன? 4 விதமான நோக்கங்களை இந்த நற்கருணை ஆராதனை கொண்டிருக்கின்றது. முதலாவதாக, ஆண்டவர் இயேசுவின் துக்கத்தில் நாம் பங்கு கொள்வது. அப்படி என்றால் ஆண்டவருடைய உள்ளம் வேதனைப்படுகிறது. அவர் முகங்குப்புற விழுந்து கெத்சமனி தோட்டத்தில் ஜெபிக்கின்றார். திரும்பி வந்து பார்க்கும் பொழுது சீடர்கள் அனைவருமே உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இவருக்கு இந்த நேரத்தில் தேவைப்படுவதெல்லாம் அவர்களுடைய பிரசன்னம், அவர்கள் இவரோடு சேர்ந்து இருப்பது. எனவேதான் சீடர்களை பார்த்து அவர் கேட்கின்றார், 1 மணி நேரம் உங்களால் என்னோடு விழித்திருக்க இயலவில்லையா என்று கேட்கின்றார். அன்புக்குரியவர்களே, அப்படி என்றால் ஒரு மனிதனுடைய பிரசன்னம் கடவுளுக்கு எவ்வளவு தேவைப்பட்டிருக்கின்றது. இந்த சீடர்களுடைய உடனிருப்பு அவருக்கு எவ்வளவு தேவைப்பட்ட ஒன்றாக இருந்திருக்கிறது. எனவே அந்த நாளில் சீடர்கள் கொடுக்க இயலாத ஒன்றை இன்று நாம் நல்ல சீடர்களாக ஆண்டவருக்கு கொடுப்பதற்கு தான் இந்த 1 மணி நேர ஆராதனை நாம் செலுத்துகின்றோம். இரண்டாவதாக, இயேசுவை ஆறுதல் படுத்த. அவருக்கு பயம் வருகிறது, அவருக்கு தனிமை வருகிறது, அவருக்கு காட்டிக் கொடுக்க போகிறோம் என்கின்ற ஒரு அச்சம் எழுகிறது. இந்த நேரத்தில் அவருக்கு தேவைப்படுவதெல்லாம் அன்பு, உடனிருப்பு மற்றும் அவரது இதயத்திற்கான ஆறுதல். இதை இந்த 1 மணி நேர ஆராதனையின் வழியாக நாம் இன்று அவருக்கு கொடுக்கின்றோம். மூன்றாவதாக, பெரிய வியாழக்கிழமை நமக்கு தெரியும் நற்கருணையானது ஏற்படுத்தப்பட்ட ஒரு நாளாக இருக்கின்றது. இந்த நாளில் இந்த நற்கருணையோடு நாம் செலவிடுகின்ற தருணம் ஆண்டவர் இயேசுவோடு செலவிடுகின்ற தருணமாக இருக்கின்றது. எனவே இந்த ஆராதனை என்பது நாம் ஆண்டவரோடு செலவிடுகின்ற ஒரு அற்புதமான பொழுதாக நமக்கு அமையும். நான்காவதாக, பெரிய வியாழனுடைய கொண்டாட்ட மனநிலையிலிருந்து அமைதிக்கு கடந்து சென்று தியாகத்திற்காக நாம் நம்மை தயாரிக்கின்றோம். கொண்டாட்டத்திலிருந்து உடனே நாம் இன்னொரு மனநிலைக்கு செல்வது என்பது சற்று நடக்காத காரியம். ஆனால் கொண்டாட்டத்திலிருந்து அமைதிக்குள் கடந்து சென்று கடவுளோடு கடவுளை பற்றி தியானித்து இறுதியாக கடவுளுடைய பாடுகளுக்கு நம்மை தயாரிக்கின்ற ஒரு முன் நிகழ்வாக இந்த ஆராதனை இருக்கின்றது. எனவே பல வேளைகளில் நம் பங்குகளில் அரை மணி நேரம்தான் நமக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதை நாம் முடித்தவுடன் சில வேளைகளில் நாம் சென்று விடுகின்றோம். மாறாக 1 மணி நேரம் கூடிய மட்டும் இந்த ஆலயத்திலிருந்து கடவுளோடு பயணிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இறுதியாக 2 மணி முதல் 3 மணி வரை ஒரு மௌன ஆராதனை இருக்கின்றது. குறைந்தபட்சம் இதிலாவது நாம் கலந்து கொண்டு இந்த நாளில் இறைவனோடு துணை இருப்போம். நன்றி.